சிலுவை பாதை முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தடம் புரண்டு விட்டது, மறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மை ஒரு நாள் உறங்க வைத்து விட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அந்நிதியானது. இன்றே எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தும் குற்றம் புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என்றே விரும்புகின்றேன். தவறு செய்த எனது உறவினர் நண்பர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். ஆனால் மற்றவர்கள் குற்றம் செய்யும் போது, தவறு செய்யும் போது அவர்களை தண்டிக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்றே என் மனம் ஏங்குகின்றது, முயற்சிக்கின்றது. ஆண்டவர் இயேசுவோ குற்றம் எதுவும் செய்யாத நிலையில் தான் தண்டிக்கப்படுகின்றார். சிலுவை பாதை இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சுமக்கின்றவனுக்கு தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வை சுமையாக்கிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கல்வர் கொடியவர்களை தான் சிலுவையில் அறைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் இத்தகைய கொடிய தண்டனையை இயேசுவின் மேல் சுமக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததில்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில், ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாமல் சுகம் தருபவர்களாக செயல்படவும், நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை, வேதனைகளை, சவால்களை ஏற்று வாழ அருள் தாரும். எங்கள் பேர் தயவாயிரும் சாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றிய தந்தருளும். ஆமென். சிலுவை பாதை மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கையில் விழுந்தவனெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனவனெல்லாம் மக்கி போவதில்லை. விழுந்து எழுவதில் தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிற்பதில் தான் வாழ்க்கையில் அர்த்தம் புரியும். நாணல் செடி காற்றிலேயே சாய்கின்றதை ஒழிய சரிந்து விழுந்ததில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்க செய்த, பார்வையற்றவர்களை பார்க்க செய்த வல்லமை பெற்ற இயேசுவா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். ஏன்? எதற்காக? தண்ணீரில் விழுந்த ஒருவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவ படுகுழியில் விழுந்துவிட்ட நம்மை காப்பாற்றதானே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகின்றார். இயேசுவோ எனது பாவ சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்னலமற்ற உமக்கு இன்னும் அதிகமான வேதனை தானே தருகின்றேன். நான் இனி மனமாறி துணையுடன் நிற்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். திருச்சிலுவை பாதையின் நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிறுதல் சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித வாழ்வில் மிக சிறந்த வழியாக உயிரோடு உடலோடு ஒன்றித்திருப்பவள் தாய் மட்டும்தான். பாராட்டி, சீராட்டி, அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவளும் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனை அடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்றே உண்மையான பாசத்தால் தாய் செயல்படுவார்கள். அதே போல அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால், பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார்கள், ஆறுதல் தருகிறார்கள். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக, அன்பின்றி, பாசமின்றி நடத்தியிருக்கின்றோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாதை ஐந்தாம் நிலை.
சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறருக்கு உதவும் உள்ளங்களே உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்வதை. ஆனால் சீரான் என்ற ஊரை சார்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்டி முன் வருகின்றார். இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நாங்கள் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பம் படும்போது கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கின்றேன். பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். திருச்சிலுவை பாதையின் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிதல் சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாடிய உள்ளங்களை, முகங்களை கண்டபோதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்குமே வருவதில்லை. துன்பத்தில், சோதனையில், வேதனையில் சோர்ந்து போனவருக்கு சுகம் தருகின்ற சுயநலம் இல்லாத மனம் உள்ளவர்கள்தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைப்படிந்துள்ளதை, சோர்வுற்றிருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை துடைத்ததும் இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதிய செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன்வரும்போது நல்லவைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படதானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் போதுதான் நல்லதை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாதை 7ஆம் நிலை. 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். படுகொழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவம் அடையாதவன். மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரமாயிருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன் வாழ்வில் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவையை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகின்றார் மீண்டும். அன்பு தெய்வமே, இயேசுவே, எங்களது வாழ்வில் குறிக்கோள்களை, லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வில் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டு கொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். திருச்சிலுவை பாதையின் 8ஆம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிதல் சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணீர் விட்டு கதறி அழும்போது மனிதனின் பாரம் தூரம் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் சோகத்தின் துன்பத்தில் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் தமது வேதனையை பொருட்படுத்தாமல் தமது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எருசலேம் பெண்களை பார்த்து ஆறுதல் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிந்தது? காரணம், தனக்கென வாழாது பிறருக்கென்றே வாழ துடித்தார். எனவே தமது துன்பத்தை, வேதனையை பற்றி கவலை கொள்ளாது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். அன்பு தெய்வமே, இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதிலேயே மகிழ்வை கண்டிருக்கிறோம். வேதனையில் இருப்போருக்கு
ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறர் நலத்துடன் வாழ, அன்பு செலுத்த நல்வுள்ளம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாதை 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பல முறை விழுந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன் தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகின்றார். இயேசு நமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையினாலும் நம் மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகின்றார். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் போது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகின்றோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கும் சென்று விடுகின்றோம். உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனையாக மாற்ற எமக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிதல் சோத்திரம் செலுத்துகின்றோம். அதை நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடை இல்லாதவர் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவரது ஆடைதான். ஆடைகள் ஒன்றாய் ஒட்டி இருந்தது. அவற்றை களைந்த போது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகளின் மத்தியில் துடிதுடிக்கிறார். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் களைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போதும் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் நம்பிக்கையை இழந்து விடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தினால் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாதை 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன், ஆண்டவருக்காக வலியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை, உடல் நோய்களை தொட்டு ஆசிர்வதித்த கைகளில், கால்களில் ஆணிகளை அடிக்கின்றார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவு வேதனை அனுபவிக்கின்றோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காக தானே. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக் கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாதை 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திரு சிலுவையாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலரை போன்றது, நீர்க்குமிழி போன்று நிரந்தரமில்லாததுதான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவில் எல்லாம் முடிந்தது என கூறி உயிர் விடுகின்றார்.
அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், இறுதியாக உம்மிடமிருந்த உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீரே. இனி நான் எனது வாழ்வில் வார்த்தைகளால், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். சிலுவை பாதை 13ஆம் நிலை. இயேசு அன்னை மரியாவின் மடியில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது. தாய் சொந்தம் மட்டுமே நிரந்தரமானது, நிலைத்திருக்க கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளில், துன்பங்களில் உமது அன்னை பங்கு கொண்டார்கள். எங்களது பெற்றோர்களின் அன்பை, கருணையை, பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல் உள்ளத்தை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். திருச்சிலுவை பாதையின் 14ஆம் நிலை. இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை, நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்க செய்து விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட விரும்பிய இயேசுவை கொன்று அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைக்கிறது. கல்லறைகள் தான் மனிதனுக்கு நிரந்தரமானவைகள். அன்பு இயேசுவே, உண்மையை, நன்மையை, நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனதிடனை தாரும். துன்பத்தின் மத்தியில் நான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.